சொந்தங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் கார்டனுக்கிட்ட நான் வரவோ இல்லை, எந்த மரம் செடி எந்த பூச்செடிக்கிட்டேயும் நான் போகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே நான் போகாமலே இருந்துட்டேன். ரொம்பவே போகலைன்னா ஒரு 4 மாதம் செடிங்க கிட்டேயே நான் போகாமலே இருந்துட்டேன். இந்த முறை லெமன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விட்டுருக்காங்க. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கும் ஹெல்த் இஷ்யூவாக இருந்ததுனால, ஸோ செடிங்கக்கிட்டெல்லாம் போகிறது எனக்கு ரொம்ப அலர்ஜியாக இருந்ததுனால, இங்கே பாருங்கள் கீழே ஒரு 3 காய் அப்படியே கீழே புதஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளைய நான் அப்படியே கொஞ்சமாக உடச்சி அப்படியே பூமியோடு அப்படி சேர்த்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கிளைய பிடிச்சி வரட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி பதையம் போட்டு வச்சு ரொம்ப அழகாக சீக்கிரமாகவே வேறு பிடிச்சிருது. பதையம் போட்டு வச்சு ஒரு செடி வந்திருந்தது. அதை எங்கள் அக்காவுக்கு நான் கொடுத்து அமிச்சேன். ஸோ கர்நாடகாவிலிருந்து அது வெள்ளூர் வரைக்கும் போயிடுச்சு. அது கொஞ்சம் இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இப்போ அங்கே ஊருக்கு போகும்போது நான் பார்த்துட்டு வருவேன். சில லெமன் எல்லாம் ஓகேவாக இருக்குது. ஆனால் சில லெமன்லலாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி கருப்பாயிட்ருக்கு. சரி, இது அப்படியே விட வேணாமே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்பவே பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே கீழே அப்படியே படர்ந்து கொடி மாதிரி அப்படியே கிளிவே இருந்துச்சு. என்னுடைய பேரப்புள்ள இங்கே விளையாடுற குழந்தை இல்லைங்களா, அவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால் அவன் இந்த காயை எப்போவுமே எலுமிச்சை பழம் அவனை தூக்கிட்டு வெளியே வரும்போதெல்லாம் அவன் இது மேலே தான் ஒரு கண்ணாக இருப்பான். அவனுக்கு இந்த செடியிலேருந்து அந்த காயை பறிக்கிறது அவ்வளோ ஆசை அவனுக்கு. எனக்கு என்ன பயனா, இதில் பெரிய பெரிய முள் இருக்குது பாருங்களேன். ரொம்ப ரொம்ப கூர்மையான முள் தெரியுதுங்களா? தெரியுதா பாருங்கள். ரொம்ப பெரிய பெரிய முள்ளாக இருக்கிறதுனால குழந்தைக்கு கையில் அது பட்டுருமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயம். ஸோ இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி எப்படியாவது இதில் இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு இப்போவே உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்து இதை ஊறுகாவாக தாளித்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சம்மரில் நமக்கு கொஞ்சம் சூட்டு உடம்பாக மாறும் பொழுது அது நமக்கு கொஞ்சம் குளுமையை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்குள்ளெல்லாம் நிறைய காய் இருக்குது. எல்லாத்தையும் இப்போ நான் எடுக்க போகிறேங்க. ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுக்க சொன்னேன். ஏன்னா எனக்கு அலர்ஜி இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட வந்தாலும் நான் மாஸ்க்கு போட்டுக்கிட்டு தான் வரணும். அதுதான் பாருங்கள், இந்த காய் கிட்டையே இருக்குது முள், கையில் குத்திக்கிச்சு. ஸோ இது இருக்கட்டும். கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா இதை நம்ம எடுத்துட்டோன்னா அடுத்து துளிர் வர்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒருவேளை எடுக்கிற காலமோ என்னமோ, எல்லாமே சின்ன சின்னதாக இது பழுத்துருச்சு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இது கலர் திரும்புகிற வரைக்கும் நம்ம இதுலேருந்து சாறு எடுக்க முடியறது இல்லைங்க. இன்னொரு மரம் நான் அது நாட்டி மரம் இல்லைங்களா, அதை நான் காட்டியிருந்தேன் பாருங்கள். அது சின்ன ரொம்ப பிஞ்சாக இருந்தால் இருக்காது. பட் ஓகே தான். அது ஓரளவுக்கு இதில் சாறு இருக்கும் அப்படின்னு எடுத்தோன்னா அது ஓகே இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் போல். நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்ருக்குறேன், ஒரு கையில் நான் காய் எடுக்கிறதுனால முள் நல்லா எனக்கு குத்துது. டஸ்ட்டு ரொம்ப வருது. எஸ்ஸப்பா, இது மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துட்டு, ஏன்னா இப்போ நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு தானே எடுக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு பச்சையாக இருந்தாலும் கவலை இல்லை. பட் இது ரொம்ப நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணுறேங்க. இந்த வேலையை நான் தான் செய்யணும். இல்லை அப்படியே எடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, அது பிள்ளைங்களாம் அப்படியே விட்டாங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எனக்கு இந்த முள்ளுக்கு பயங்க. ஓ மை காட், ரொம்ப அழகாக வந்துருச்சு. பரவாயில்ல.
இதையும் எடுத்துரும். நான் வந்து இது ஒன்று விட்டு வச்சுருக்கேன். இதுவும் இது இங்கே இருக்குது பாருங்கள் இந்த காய். ஏன்னா நமக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு லெமன் தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ரொம்ப பச்சையாக இருக்கிறதுனால அதை விடுற மற்ற எல்லாத்தையுமே வந்து நான் இன்றைக்கி எடுத்துடுறேங்க. இந்த முள்ளுங்க இருக்கிறதுனால எப்படி இவங்களை எடுக்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. ஓ மை காட், ரொம்ப இந்த பெரிய பெரிய கொய்யா இருக்கும் இல்லைங்களா, கண்டிப்பாக எனக்கு அலர்ஜி ஆகும். நான் மாஸ்கையும் போடாமல் தான் வந்துட்டேன். சின்ன கலையோடு வந்துடுச்சு. ஓகே, ஸோ தேடி கண்டுபிடிச்சி இவங்களை எடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு போதும்னு போகுது. இதுக்கு மிஞ்சும் எங்கேயாவது இலைகளுக்குள்ள இலை மறைவு காய் மறைவு பார்த்திங்களா உள்ளே இருக்குது பார்த்திங்களா, நமக்கு தெரியல. இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே அப்படியே வந்து நான் சேர்த்து கட்டிட சொல்லிட்டேங்க. ஒரு பக்கம் இந்த குரங்கு, ஒரு பக்கம் எங்கள் குட்டி பையன் வேறு. ஸோ அதனால் அவனுக்கு பயந்துக்கிட்டே நான் பாருங்க, இங்கே ஒரு காய் இருந்திருக்கு, நமக்கு தெரியல. ஆமாம், இந்த முறை நீங்கள்லாம் உங்கள் லெமன் செடியிலேருந்து காய் எடுத்தீங்களா? நீ எனக்கு சொல்லுங்கள். நான் எதுவுமே அந்த அளவுக்கு பராமரிப்பு பண்ணவே என்னால் முடியலங்க, உண்மையாகவே முடியல. ஏன்னா என்னுடைய ஹெல்த் இஷ்யூ எங்கேயாவது இருக்கான்னு நினைக்கிறேன். பட் அது உள்ளே எங்கேயோ இருக்குது போல். என்னால் வந்து அதுக்குள்ளே கைவிட்டு எடுக்க முடியாது. அது என்றைக்காவது பழுத்து கீழே விழுந்துச்சுன்னா அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ காய், நல்ல கையளவு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்களேன். இதை முள்ளோடு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா குட்டி பையன் கை குத்திக்கும். எடுத்து போட்டுருவோம். ஸோ மை காட், ஓகே ஓகே டன். கூடுமான அளவு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஓ, இங்கே ஒன்று விட்டு வச்சுருக்கேன். சரி, சிலதெல்லாம் பிச்சு எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது கொஞ்சம் பழுத்து இருக்குது, பட் இது இருக்கட்டும். நமக்கு பிரியாணி ஏதாவது செய்யும் பொழுது அது நமக்கு லெமன் யூஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். செடிங்க எல்லாமே ரொம்பவே காஞ்சி போச்சு. ஏன்னா பராமரிப்பு வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. இங்கெல்லாம் மணி பிளான்ட் வச்சுருந்தேன், நிறைய கீரை போட்டிருந்தேன். தண்டு கீரை, புளிச்சக்கீரை, சிவப்பு தண்டு கீரை, சிவப்பு புளிச்சக்கீரை, பச்சை புளிச்சக்கீரை, அரிக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை எல்லாமே போட்டு எல்லாமே வந்துச்சு. ஆனால் வந்து அப்படியே அரியறியாக நம்ம குரங்கு மங்கீஸுங்க வந்து மொத்தமாக அப்படியே பிச்சு என் கண்ணு முன்னாடியே. சரி, அதை தடுக்கவும் முடியல. சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைக்கல, வளர்த்து வைக்கணும், அதை நீங்கள் சாப்பிட்ணுன்னு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே கொடுத்துட்டேன். கரிசலாங்கண்ணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதாங்க ஒரிஜினல் கரிசலாங்கண்ணின்னு என்னுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க கொடுத்தாங்க. இதுதான் உண்மையான கரிசலாங்கண்ணி அப்படின்னு. ஸோ அதை வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்னது, இது 60 இலை அப்படின்னு நம்ம ஊரில் இங்கே சொல்கிறாங்க. பட் அவங்க ஊருங்களை என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. கடுகு பாருங்கள் எவ்வளோ மூட்டமாக இருக்குது. கடுகு எடுத்தோன்னா யூஸ் பண்ணலாங்க, யூஸ் பண்ணுவோம். அடுத்து எங்கள் பாப்பா வந்து நிறைய கடுகு போட்டிருக்கேன். அதாவது டிசம்பர் மாதம் எல்லாம் வீடெல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ணும்போது ப்ராவிஷன் எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பாருங்கள், நிறைய மரங்க. இந்த மரத்தில் அத்தனை மரத்துலேயும் இருக்கிற மொத்த இலையும் கீழே கொட்டிடுது. ஸோ இது எல்லாமே நான் தான் பெருக்கி எடுக்கணும்.
அதனால் என்னால் அதிகமாக வந்து அதை அப்படியே சேகரித்து வச்சு அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி வந்துடுமான்னு பயந்து எல்லாத்தையுமே அங்கங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கொளுத்தி போட்டுடுறேன். அங்கே கூட கொளுத்தி போட்டேன். இது வந்து ஸ்டார் நெல்லிக்காய் வரும். ஆடு வருவாங்க, மாடு வருவாங்க, அவங்க பாட்டுக்கு பிச்சு தின்ட்டு போயிடுவாங்க. நேற்று ஒரு மாடு வந்துருச்சு. எத்தனையோ முறை என் பெரிய பிள்ளை துரத்தி விட்டாங்க, போயிடுது. நம்ம உள்ளே வந்த பிற்பாடு அது வந்துடுது. ஸோ அவங்களோட போராட முடியாது. இந்த மல்லிகைப்பூ மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நிறைய கொடி மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. முட்டாள் வேலை பண்ணிட்டேனோன்னு சில நேரம் எனக்கு தோணுது. பட் சில நேரம் ஓகே தான், இத்தனை செடி வந்திருக்கேன்னா. ஆனால் இந்த முறை அழகாக துளுத்துருக்கு. ரொம்ப மோட்டாவாக தான் வச்சு விட்டேன். அப்படியே உடச்சி ஒரு அவசரத்தில் தான் வைக்கணும். இதை ஒரு இதுவாக வச்சு பராமரிக்கணுன்றது கூட இல்லை, அவசரமாக வச்சேன். பட் ஓகே தான். எல்லா செடியுமே இது ஒன்று தான் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு. பட் எல்லா செடியிலையும் புது துளிர் ரொம்ப அழகழகாக துளுத்துருக்காங்க. ஒவ்வொரு செடியிலையும் சின்ன குச்சியில் கூட பாருங்கள் துளிர், இதுலேயும் துளிர். ஸோ 1 2 3 4 5 இங்கே பாருங்கள், 5 6 7 8, இது ஒரு செடி 9, இங்கே வந்து ஒரு 10, இது 1 11, இதுலேயும் வச்சுருக்கேன் போல் 12 தொட்டியில் மல்லிகைப்பூ செடி இருக்கும். இதெல்லாம் தண்ணி இல்லாமல் அப்படியே காஞ்சி கருகி என்னங்க பண்ணுறது. நமக்கு ஹெல்த்து நல்லா இருந்துச்சுன்னா எதையுமே நம்ம டேக் கேர் பண்ணலாம். ஹெல்த்து நமக்கு செட் ஆகலைன்ற பட்சத்தில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. சில நேரம் அப்படி தான் என்னுடைய சுச்சுவேஷன் கூட மாறிச்சு. எவ்வளோ விதைகள் இருக்குது, யாராவது வந்தாங்கன்னா பிச்சு கொடுத்துட்ருப்பேன், போய் போடுங்க அப்படின்னு. மற்றபடி நம்மளால் வந்து எடுத்து அதை வச்சு இது பண்ண முடியாது. எனக்கு கேரளாவிலேருந்து ஒரு அம்மா வாங்கியிருந்தாங்க, இதை நான் பார்த்துட்டே இருந்தேன்னு. அவங்க ஒரு சின்னது தான், இவ்வளோ பெருசு தான் செடி கொடுத்தாங்க. ஆனால் இது இவ்வளோ பெருசு வளர்ந்து நான் பார்க்குறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக இருக்குமா, இல்லை இன்னும் கூட அதிகமாக இருக்குமான்னு தெரியல. இங்கே பாருங்களேன், இங்கே ஆரம்பிச்சிச்சுங்க பூ விட, இங்கே ஆரம்பிச்சிச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே ஆரம்பிச்சிது, அப்படியே விட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இவ்வளோ தூரமும் அப்படியே பூ வத்தாமல் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பர் இல்லை? இப்போ இன்னொன்றும் வந்து அழகாக வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மொட்டு விட ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இவங்களும் வருவாங்க போல். அவ்வளோதாங்க இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லெமன் பிக்கல் போட போகிறோம். அதனால தான் இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பெருசு சின்னதுன்னு. ஏன்னா இந்த டைமுக்கெல்லாம் ஒரு சம்மராக இருந்தால் கூட ஒரு ஜூஸை போட்டு குடிப்போம். இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த பெரிய பாத்திரம் தான், இந்த பாத்திரம் முழுக்கவும் இருக்குது. நான் கட் பண்ணி போட்டுட்டு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோ போடுறேங்க. ஓகேங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வேறு என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது இருந்தால் நான் வந்து சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்லணும், இருங்க காட்டிடுறேன். நான் இங்கே பாருங்கள், மொச்சக்காய் ஏதோ ஒரு விதையை வந்து நான் சும்மா அப்படி போட்டு விட்டேன். அது வந்து இந்த அளவுக்கு காய்ங்க பாருங்கள் விட்டுருக்கு. பட் அவ்வளோ மேலே இது வந்து அந்த செரி பழத்துக்கு மேலே இங்கே கிட்ட விடுற பிஞ்சு பூ எல்லாமே மங்கீஸுங்க வந்து வேட்டையாடிடுறாங்க. எடுத்துடலான்னு நினச்சேன், பட் என் மனசு கேட்கல. ஸோ நான் அப்படியே விட்டுட்டுருக்கிறேன். சும்மா ஒரே ஒரு செடி தான், அந்த குச்சியில் அப்படியே பிடிச்சிட்டு செரி மரத்தில் அப்படியே ஏறிட்டாங்க பாருங்கள், அப்படியே ஏறிட்டாங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.